திரு அவையின் தொடக்க காலத்தில் குறிப்பாக 2 நூற்றாண்டுகளில் நம்பிக்கையாளர்களை புனிதர்கள் என்றுதான் அழைத்தார்கள். நம் மத்தியில் ஒரு சிலரை மட்டும்தான், திருச்சபையினால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டவர்களை மட்டும்தான் புனிதர்கள் என்று அழைக்கின்றோம். ஆனால் திரு அவையின் தொடக்க காலத்தில் திருமுழுக்கு பெற்ற அனைத்து கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களும் புனிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். திருத்தூதர் பணிகள் நூல் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம், 32வது வசனம், 41வது வசனத்தில் கிறிஸ்தவர்களை புனிதர்கள் என்று அழைத்து வந்தார்கள். ஹாகியோய் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி. ஆனால் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் அந்த இடத்தில் இறைமக்கள் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். தூயவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற பொழுது தூய்மையாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற மன உறுதி நம்பிக்கையாளர்களின் உள்ளத்தில் எழுகின்றது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகின்றோம்? திருமுழுக்கில் கிடைக்கப் பெறுகின்ற மன்னிப்பு மட்டுமே உண்மையான மன்னிப்பு.